நமது பூமியின் ஆற்றல் சமநிலை இதுவரை கண்டிராத மாற்றத்தை சந்தித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். குறிப்பாக பூமியின் தெற்கு அரைக்கோளத்தை விட வடக்கு அரைக்கோளம் மிக அதிக அளவில் சூரிய வெப்பத்தை உறிஞ்சி வருவதாக புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. முக்கிய காரணங்கள் வடதுருவ பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகுவதால் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் வெண்ணிற பரப்பு குறைந்து வெப்பத்தை உறிஞ்சும் கருமையான நிலப்பரப்பும் கடல் பரப்பும் அதிகரித்து வருகின்றன. அதே சமயம் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளில் காற்று மாசு குறைந்து வருவதால் வளிமண்டலம் சுத்தமாகி சூரிய ஒளி ஊடுருவுவது அதிகரித்துள்ளது. இது நல்லதுதான் என்றாலும் சூரிய வெப்பத்தை பிரதிபலிக்கும் துகள்கள் குறைந்துள்ளதால் புவி வெப்பமாதல் அதிகரித்துள்ளது. கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் பூமியின் குளிர்ச்சி திறன் செயலிழக்க தொடங்கியுள்ளது. அதிகரித்த வெப்பத்தை சமன் செய்ய மேகக்கூட்டங்கள் அதிகமாக உருவாகும் என்று விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தனர். ஆனால் தற்போதைய தரவுகளின்படி மேகங்கள் அந்த சமநிலையை மீட்க உதவவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. துருவங்களுக்கு இடையிலான வெப்ப இடைவெளி அதிகரித்தால் உலகெங்கிலும் மழை பொழிவு மாறும். புயல்கள் உருவாகும் பாதையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும். பூமியின் தற்காப்பு அரண்கள் பலவீனமடைந்து வருவதையே இந்த ஆய்வு நமக்கு உணர்த்துகிறது. இது PNAS இதழில் வெளியான 2025ஆம் ஆண்டின் ஆய்வு முடிவுகளின்படிதான் இந்த விடயம் தங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது.